மண் கராத்தே. இன்னைக்கு கிராமத்து முறையில வாழைப்பூ சில்லிங்க பயங்கரமா ருசிக்கிறோங்க. எல்லாரும் வாழை தொப்பைய உரிச்சிட்டு வாழை பூவை எடுத்துடலாமுங்க. இப்படி இப்படி எடுத்துடுங்க, ஓரமாக எடுத்துடணும். அப்படி அழகாக எடுத்துடணும். இந்தா இப்படி எடுத்துடணும். இந்த தண்டோட எடுத்துடணும். மயில் மறுபடி அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் வேலை. அவ்வளோதான், அந்த பூவெல்லாம் பிடிச்சாச்சு. கண்டிப்பாக அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் ஷார்ப்பாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதிக வேலையில் சாப்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பாருங்க, அதுக்கு அது வரலாம் பாருங்க. சூரியனு அப்படியே சூரியனோட அப்படியே தண்ணி பாருங்க. மாவுல பப்பா அழகா வந்துருக்குங்க பாருங்க. எம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் நம்ம ஃபேமிலி தான். பாருங்க, சத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அழுங்காப்புல கலக்கி சுட்டு சாப்பிடலாம். இதான் எங்கள் சூசனா, இது பேர் சுதர்ஷனா. எப்படி வந்துருக்கு பாருங்க. பாருங்க எப்படி கலரு. பப்பா பார்க்கும் போதே எச்சு வருதுங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, அதுக்குள்ளாரெல்லாம் நிறைய போகணுங்க. அதான் பாருங்க, உள்ளே போயிருக்கு பாருங்க மசாலாலாம். அது மாதிரி போகணும். உள்ளே போனால் தான் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, கலக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். என் தம்பி பாருங்க ஆர்வமாக இருக்கான். செம டேஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறுங்க சுதர்ஷனா இது பேர் தான். புதுசாக எங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கு. பேர் என்ன பாப்பா? உன் பேர் சுதர்ஷனாவா? இந்த சேனல் உனக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? சமைக்கிறதா? வாழைப்பூவை எடுத்து வாழையில வச்சுக்கலாமுங்க, தனித்தனியாக வச்சுக்கலாம். பூசிடலாமுங்க, சாம்பல் பூசிடலாம். பூசியாச்சா? அடுப்பு வச்சிடலாம். அடுப்பு சாம்பல் என்ன காரணம்னா கறி பிடிக்காது இருக்கும். கேஸ் எடுக்கிறதுல கறி பிடிக்கும், இதெல்லாம் இருக்க கறியும் பிடிக்காது. இதெல்லாம் பழைய காலத்து முறைங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. ஊற்றிடலாமுங்க. சில்லி பவுடரில் கலக்கின வாழைப்பூவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமே. எடுத்துடலாமுங்க. பாருங்க எப்படி புரியுதுன்னு. சாப்பிடலாமுங்க. செம்ம டேஸ்ட். செம்ம செம்ம அருமையாக இருக்கும். இந்த தக்காளி சாப்பாடோட தயிர் சாப்பாடு இது கடிச்சுக்கிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க.
மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க, செம்மையாக இருக்குங்க. அதுவும் வாழைப்பூலை செய்கிற மாதிரிங்க. இந்த வாழைப்பூலை ஒட்டுக்கா அறுத்து அதில் இருக்க நிரம்ப பிச்சுட்டு சில்லி பவுடரில் போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரிங்க. மெய் மறந்துட்டுங்க சாப்பிடும் போத. போய் இந்த சிக்கன் சில்லியெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கல்லாம், அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இயற்கையாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக ரொம்ப நாளைக்கு வாழுவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க தம்பி எப்படி சளிச்சு சாப்பிட்ருக்கானு. கடையில் வாங்குறதோட நாமளே சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் இந்த சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க, சிக்கன் மட்டன் அது மாதிரி சில்லிலாம் சாப்பிட்ருப்பீங்க. அது மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த வாழைப்பூவில் செஞ்சு பாருங்க. வாழைப்பூ வாழைக்காலெல்லாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் வீடியோ போட்டிருப்போம், வாழைக்காய் சில்லி போட்டிருப்போம் முன்னாடி. அதே மாதிரி இது அருமையாக இருக்குங்க. அது வந்து சில்லி பொருள் செஞ்சோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே தக்காளி சாப்பாட்டுக்கு தயிர் காம்பினேஷனாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துருக்குங்க. தயிர் மட்டும் போட்டு கலக்கி சாப்பிட்ருந்தோம்னா அப்படியே இது கடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துருக்குங்க. பூ மாதிரி வந்துருக்குங்க. அப்படியே அழகாக பொரிஞ்சு அப்படியே மெய் மறந்துட்டுங்க சாப்பிடும் போது. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.